ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஐசாயா சாப்டர் 25 verse 1. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய தேவன். நீரே என் தேவன், வேற யாரும் எனக்கு தேவன் கிடையாது என்று சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு நெருக்கமான உறவு உண்டாகிறது. ஆண்டவர் நீங்கள் அவரை குறித்து எவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்கள் என்பதை அறிந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். மேலும் அவன் சொல்லுகிறான், நான் உம்மை துதிப்பேன், நீர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தீர் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில தேவனை துதிக்கிற பொழுது, தேவனை மகிமைப்படுத்துகிற பொழுது தேவன் இன்னும் பெரிய காரியங்களை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் எதற்காக முறுமுறுக்க வேண்டும்? நாம் எதற்காக கண்ணீர் விட வேண்டும்? எதற்காக தேவனை குற்றம் சொல்ல வேண்டும்? இல்லை, நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும். தேவன் செய்த அதிசயமான காரியங்களை நாம் சொல்லி அநேகருக்கு ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். Dear child of God, here we see the word of God says, Lord, you are my God. You need to claim that he is your God. You need to make a relationship with our God, that he is your God. You will say that I will praise you only because you have done marvelous things in my life. Dear children of God, whatever happened in your life, all good things are happening because of the wonderful purpose and plan of God in your life. God has a great purpose in your life. God has a big plan about you in the future too. God has planned many things to happen in your life even long before. நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே, பல வருடங்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை அவர் திட்டம் தீட்டி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே அவரை குறித்த நல்ல திட்டங்களை தேவன் வகுத்து வைத்திருந்தார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலே அநேக கஷ்டங்கள் வந்தது உண்டு, பாடுகள் வந்தது உண்டு. தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி அவரை உயிர்த்தெழ வைத்தார். Dear child of God, you might face a lot of persecutions, you might face a lot of criticism about you, but do not worry about it. The purpose and plan of God is going to be fulfilled in your life, and you are a great person. God has chosen you before the foundations of the world. கர்த்தருடைய பிள்ளைகளை, மறந்து விடாதீங்க, நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரியவைகளை செய்ய போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிற நாட்களிலே எங்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்ய போறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை காண்கிறவர், உடைய பிள்ளைகளுடைய கவலைகளை மாற்றுகிறவர். உடைய பிள்ளைகளை கொண்டு நீர் பெரிய காரியங்களை இன்னும் செய்து அவர்கள் உமக்கு சாட்சிகளாய் வாழவும், அவருடைய சந்ததிகள் உமக்கு சாட்சிகளாய் வாழவும் கர்த்தாவே உதவி செய்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.